வச்சு நம்மளால் பண்ண முடியும். அது மாதிரி ட்ரேசிங் மெத்தட்னா என்னென்னா, ஒரு பிக்சரை, ஒரு ட்ராயிங் பிக்சரை வந்து ஒரு ஃபோன்லேருந்து அதை எப்படி கிளாத்தில் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். அதுதான். எல்லாருக்குமே ட்ராயிங் வந்துடாது. எனக்குலாம் ட்ராயிங் சுத்தமாக வராது. நான் இப்போ ஒரு ஃபோனில் இருக்க பிக்சரை பார்த்து ட்ராயிங் நல்லா பண்ணுறவங்க அப்படியே ட்ரா பண்ணிடுவீங்க. ஆனால் எல்லாராலையும் அது பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த ஃபோனில் இருக்க பிக்சரை அப்படியே பர்ஃபெக்டாக நம்ம எப்படி கிளாத்தில் ட்ரா பண்ண போகிறோம், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை தான் ட்ரேசிங் மெத்தட் சொல்கிறாங்க. இந்த ஆரி ஒர்க் இதுலேயும் ட்ரேசிங் மெத்தட்னா ஒரு இதை அப்படியே நம்ம அந்த கிளாத்தில் வரைகிறது, அதுதான் ட்ரேசிங் மெத்தட். இதுக்கு வந்து இப்போது இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, பின்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் எப்படின்னா, நம்ம எந்த இது தேவையோ ஒவ்வொரு ஸ்டிச், இப்போ நான் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் சொல்லிகிட்ருக்கேன்னா செயின் ஸ்டிச்சுன்னு சர்ச் பண்ணால் அதுக்குரிய சிமிலராக என்னென்ன ட்ராயிங்ஸ் டிசைன்ஸ் இருக்கோ அது வந்துடும். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு இது வச்சு கர்வில் பண்ணது, திலகம் ஷேப், ஹார்டின் ஷேப் பண்ணதெல்லாம் ஒரு நார்மல் பிக்சர் அதெல்லாம். ஆனால் ஒரு டிசைனாக நம்ம ஃபுல்லாக பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறோம்னு நமக்கே தெரியும். ஸோ ஒரு டிசைன் எடுத்து அதில் அந்த செயின் ஸ்டிச்சை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல எந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நான் இப்போ எப்படி ட்ரேசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் பின்ட்ரெஸ்ட் ஆப்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி பிக்சர்ஸாக இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் போய் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு சர்ச் பண்ணோம்னா செயின் ஸ்டிச் டிசைன் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் செயின் ஸ்டிச்சில் எந்தெந்த டிசைன் பண்ணலாம் அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நமக்கு வரும். அதில் நம்ம இப்போ ஒரு பிக்சர் எடுத்து அதை நம்ம சேவ் பண்ணிட்டா அது நமக்கு சேவ் ஆகிடும். நம்மளோட கேலரியில் எப்போயுமே சேவாக இருக்கும். அதுக்கு கீழே அதுக்கு சிமிலரான பிக்சர்ஸ்லாம் வரும். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த சேவ் பண்ண பிக்சரை போய் நம்மளோட இதில் போய் பார்க்கலாம். அதாவது நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் போய் நம்ம சேவ் பண்ண பிக்சரை எடுத்து பார்த்துக்கலாம். அந்த சேவ் பண்ண பிக்சரை எடுத்துகிட்டு அதை எப்படி நம்ம ஃபோனில் கிளாத்தில் ட்ரேசிங் பண்ண போகிறோம், அதுதான். ஸோ இந்த பின்ட்ரெஸ்ட் அப்ளை விதமான பிக்சர்ஸுமே நம்ம பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். இப்போது இந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட்டில் நான் இந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி நம்ம கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த சேவ் பண்ணதை வந்து இப்போ நம்ம ஒரு நல்ல வெளிச்சத்தில் இருந்தோம்னா அந்த லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாலும் இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற பிக்சரை அடியில் கொண்டு போய் கிளாத்துக்கு மேலே வச்சிடலாம். கிளாத்துக்கு மேலே வச்சோம்னா இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இது எப்படி இருக்குது, அந்த பிக்சர், அந்த பேரட் பிக்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பிக்சர் மேலே நம்ம அப்படியே பென்சில் இருக்கும் பார்த்தீங்களா, மார்க்கிங் பென்சில், அதை வச்சு அப்படியே ட்ரா பண்ணலாம். பிக்சர் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ட்ரேசிங் மெத்தட். இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் எல்லா ஸ்டிச்சுக்கான இதுவும் இருக்கும். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும், ஓகே இந்த மாதிரி பண்ணலான்னு. கிளாஸுன்னு போனோம்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நானும் சப்மிட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் இதில் தான் பிக்சர்ஸ் எடுப்போம், அதை ட்ரா பண்ணுவோம். ஒரு நாள் வந்து நான் அந்த பிக்சர்ஸ் வீடியோ வந்து நான் பண்ணி போடுறேன் உங்களுக்காக. ஏன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறது. நீங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணல, சும்மா வீட்டில் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நீங்கள் ஓனாக ஒரு டிசைனை எடுத்து அதில் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லா இடத்துலையும் அந்த செயின் ஸ்டிச்சை பர்ஃபெக்டாக பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பேரட்டை ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அந்த செயின் ஸ்டிச்சை வச்சு இப்படி எல்லா இடத்துலையும் ட்ராயிங் பண்ணிப்பாங்க. ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ இது வந்து ஒரு பேரட் உட்காந்துருக்க மாதிரி இருக்குன்னா இதுக்கு வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாம். இது ஒரு மரக்கிளை மாதிரி தானே. பேரட்டுக்கு வந்து இது வந்து பிங்க் கலர், ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். அதோட மவுத்தை வந்து இது பிளாக் கலர் வச்சு பண்ணலாம். மித்த எல்லாத்துலேயும் கொடுக்கலாம். க்ரீன் கலர் பேரட்டு, க்ரீன் கலர்னால க்ரீன் கலர் த்ரெட் வச்சு அந்த இது பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்கள் இதை உங்களோட க்ரியேட்டிவ் தான். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணீங்க. ஆரி ஒர்க்குக்கு வந்து அவ்வளோதான் இந்த டிசைன், இது எண்டு, அப்படி எண்டே கிடையாது. ஆரி ஒர்க்குக்கு எவ்வளோ உங்களால் க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ க்ரியேட்டிவ் ஐடியாஸ் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இந்த பேரட்டை பண்ணும்போது 2-3 த்ரெட் வச்சு இந்த பேரட் டிசைன் பண்ணும்போது எல்லாமே நல்லா பண்ணுங்கள். 4-5 கலர்ஸ் வச்சு அதை பேரட் டிசைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே பார்க்கவே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்களா, இங்கே மாதிரி சர்க்கிளாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் ஷார்ப்னஸ் வர்றதுக்கு வந்துடும்.
இந்த மாதிரி இதில் ஷார்ப்னஸ் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி வளைஞ்சு வர்றது எல்லாமே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஃபினிஷிங் நீங்கள் ஒரு ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதை ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன்ஸ் எப்பயுமே நமக்கு யூஸ் ஆகும். நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ண ஆல்பம் வந்து நான் ஒரு வீடியோவாக பண்ணி போடுறேன். அதை பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணால் ஸ்டிச்சஸ் வரும். ஏன்னா அது பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும். ப்ளவுஸ்னால் நம்ம நார்மல் ப்ளவுஸ் நெக் மட்டும் டிசைன் பண்ண மாட்டோம். ப்ளவுஸில் பீகாக் டிசைன்ஸ் யூஸ் பண்ணுவோம், எவ்வளவோ டிசைன்ஸ் அப்ளை பண்ணுவோம். அதை நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எந்தாவது ஒரு டிசைன் எடுத்து அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுதான் ட்ரேசிங். ஒரு ஃபோன்லேருந்து அதை கரெக்டாக எவ்வளோ அழகாக பேரட் ட்ரேசிங் பண்ணிட்டோம். இதுதான் ட்ரேசிங் மெத்தடு.